இருக்கீங்க. கஷ்டத்தை நம்ம வெளியே சொல்லி என்ன ஆக போறது? ஒரு யூஸ்மே கிடையாது. என்னோட பாஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கையெல்லாம் அறுத்துட்டு ஒரு 3 சால் 4 சால் வச்சு நல்லா கையை சுத்தி இருக்கேன். பிளட் போய் என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்தோம். 3 நாள் வந்து சொல்லப்போனா எங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிற அந்த கான்சியஸே கிடையாது. சோ வந்து ஏதாச்சும் பண்ணிக்கணும்னு நினைச்சா பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இந்த மாதிரி டிக்டாக்லேயே நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி சிஸ்டர். ஸோ கனி வந்து இப்போ ஒன் டே முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அதில் வந்து பாஸ்ட்டை பற்றி ஒரு வேர்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அந்த வேர்டு வந்து கொஞ்சம் சீரியஸாக பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் பாஸ்ட்டுன்னு சொன்னது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஒரு பரபரப்பான ஒரு ஸ்டோரியை வந்து வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பாஸ்ட்டுன்னு சொன்னது என் ஃபேமிலியில் நடந்த இஷ்யூஸ் அண்டு பாஸ்ட்டு தான் காரணம். என்னோடய மேரேஜ் லைஃப்பில் டிவோர்ஸ் நம்பர் ஆகியிருக்கு. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இன்னும் டிவோர்ஸ் ஆகலை. ஸோ அதை நான் பாஸ்ட்டுன்னு மீன் பண்ணவே இல்லை, அதை அவங்க பாஸ்ட்டுன்னு மீன் பண்ணவே இல்லை. இப்போ வரையும் யாரையும் பற்றி நான் பேசலை. அது யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நானும் சொல்ல மாட்டேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. பேசவும் போகிறதில்ல. ஸோ நான் போடுற வீடியோவில் என்ன டவுட் இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க, வேறு யாருக்கிட்டையும் கேட்க வேணாம். அது உங்களுக்கு யாருக்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நானும் அதை மென்ஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அவங்களுக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கேன். கனியோட வீடியோவில் வந்து அவங்கள பற்றி நான் அவங்க பேரையோ மென்ஷன் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அண்டு என் மேலே இருக்கிற அக்கறையில் நிறைய பேர் நிறைய வந்து சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ரெசன்ட் பாஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, இப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களா, டிவோர்ஸ் வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுதான் இதோட மீனிங். ஸோ என்னோட ஃபாலோவர்ஸில் என்னோடய ஃபேமிலிஸ் எல்லோருக்கும் லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதுதான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க.